திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் 4வதாக நம்ம பார்க்க போகிறது தடாதகை பிராட்டியாரின் அவதாரம். எப்படின்னு பார்க்கலாமா? குலசேகர பாண்டியன் மலையத்துவச ராஜாட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சதுக்கப்புறம் மலையத்துவச ராஜா அறநெறி வழுவாது ஒழுக்கு நெறி தவறாமல் முக்காலத்துலேயும் சொக்கநாத பெருமான் வழிபடுவதை மறக்காமல் வழிபட்டுட்டு சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு சோழ மன்னனான சுசேன சோழனின் மகளான காஞ்சனமாலையை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. சிறப்பாக ஆட்சி பிடிச்சிட்டு இருந்த அவருக்கு ஒரு பெரிய குறை என்னென்னா குழந்தை பாக்கியம் இல்லை. அதை நினச்சி ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. சரி, நம்ம யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வமேத யாகம் பண்ணுறாரு. அஸ்வமேத யாகமும் 99 யாகம் சிறப்பாக பண்ணி முடிச்சிடுறாரு. அஸ்வமேத யாகம் யார் 100 பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்திர பதவி கிடைக்குமா. அதனால் இந்திரன் எங்கே நம்ம பதவி பறி போயிடுமோன்னு பயந்துட்டு நம்ம மலையத்துவச மகாராஜாவுக்கு முன்னாடி காட்சி கொடுக்குறாரு. மகாராஜாவுக்கு சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் அஸ்வமேத யாகம் பண்ண வேணாம், புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இதை கேட்ட மலையத்துவச மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாரு. இந்த புத்திர காமேஷ்டி யாகம் சூப்பராக நடந்துட்டுருக்குது. இறுதி நாளான அன்னைக்கு இந்த யாகத்தில் இருந்து நம்ம உமையம்மையே 3 தனங்களையுடைய 3 வயது குழந்தையா உருவெடுத்து நிற்கிறாங்க. அந்த பெண் குழந்தை கொண்டையில் முத்து மாலை அப்படியே சாற்றப்பட்டு அப்படியே தொங்குது. அந்த குழந்தை அணிந்திருந்த பவள மாலை ஒளி வீசுது. அப்புறம் அந்த குழந்தையுடைய இடையை சுற்றி இருந்த மெல்லிய ஆடையின் மீது மணிமேகலை ஒலித்திட காதிலிருந்து தொங்கும் மாணிக்க காதணிகள் குலுங்குச்சான். அந்த பெண் குழந்தையின் திருவடிகளில் அலங்காரமாக விளங்கிய சிலம்பும் சதங்கையும் ஒரு சேர ஒலித்தன. மழலையும் புன்னகையும் விளங்கும் அந்த குழந்தை மெல்ல மெல்ல நடந்து ஓடி போய் பாண்டிமாதேவியான காஞ்சனமாலையோட மடியில் அப்படியே உட்காந்துச்சான். அதை பார்த்த காஞ்சனமாலைக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய அள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் மலையத்துவஜ மகாராஜா மட்டும் கொஞ்சம் மனசில் சங்கடமாக இருக்குது. ஏன்னா நம்ம பையன் வேணும் தானே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணோம், ஆனால் பெண் குழந்தை வந்திருக்கு, அதுவும் 3 தனங்களுடைய பெண் குழந்தையாக இருக்குது. நம்ம பகை அரசர்கள்லாம் நம்மளை பார்த்து கேலியாக சிரிக்க மாட்டாங்க இது தெரிஞ்சா அப்படின்னு மன வருத்தப்படுறாங்க. அதை தெரிஞ்சுட்டு சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறாரு, மன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தமே பட வேணாம். ஆண் குழந்தைக்கு என்னென்ன செய்வீங்களோ அது எல்லாம் பெண் குழந்தையாக இந்த குழந்தைக்கு செஞ்சு அந்த குழந்தைக்கு தடாதகைன்னு பெயரும் வச்சு மகுடமும் சூட்டுங்க, சிறப்பாக இருக்கும். அந்த குழந்தையுடைய திருமண பருவம் வரும்போது அந்த குழந்தைய திருமணம் பண்ணிக்க போகிற ஆண்மகன் அந்த குழந்தை பார்த்தா இந்த பெண் குழந்தையின் 3வது தனம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மலையத்துவச மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். போய் சொக்கநாத பெருமானை வணங்கிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க. அங்கே அந்தணர்களுக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் பொருள் எல்லாம் வாரி வாரி வழங்குறாங்க சந்தோஷத்தில். அப்புறம் சோமசுந்தர பெருமாளுக்கு விசேஷ பூஜைகளை ஏற்பாடு பண்ணி திருவிழாவையும் நடத்தி வைக்கிறாரு. அப்புறம் அவங்க அரண்மனையில் கைது செய்யப்பட்டிருந்தவங்க எல்லாத்தையும் விடுவிக்கிறாங்க. அதனால் சிற்றரசர்கள் எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. மலையத்துவச மகாராஜாவுடைய அரச வேலை இருக்கிற புலவர்களுக்கு பொன்னும் மணியும் புத்தாடை எல்லாம் வாரி வாரி வழங்குறாங்க. மொத்தத்தில் மதுரை எம்பதி மகிழ்ச்சி கடலில் மிதந்துட்டுருக்குது. இறைவன் சொன்ன வாக்குப்படியே மலையத்துவஜ மகாராஜா அவங்களோட பொண்ணுக்கு வேத நெறிப்படி சாதகன்மம் செய்வித்து தடாதகை அப்படின்னு பெயரையும் சூட்டி சந்தோஷப்படுறாரு. அந்த குழந்தைக்கு வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், 64 கலைகள் என எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. தடாதகை பிராட்டியாரும் எல்லாத்தையும் திறம்பட கற்றுக்கிட்டு அதில் சிறந்து விளங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேரோட்டுதல் ஆகியவற்றில் திறமசாலியாக விளங்குறாங்க. அப்புறம் வில் பயிற்சி, வால் பயிற்சி, வேலெறிதல் போன்றவற்றில் சாஸ்திரப்படி மிகுந்த வல்லமையை பெற்றாங்க. பாண்டிய மன்னனான மலையத்துவஜ மகாராஜா சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று அவங்க பொண்ணு விளங்குறத பார்த்து உள்ளம் பூரிப்படைகிறாங்க. சரி, நம்ம பொண்ணு எல்லா கலைகளும் கற்று தேர்ந்துட்டாங்க, இதுக்கு மேலே அவங்கள முடிசூட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட மந்திரியான சுமதி அப்படிங்கிறவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கான ஒரு நல்ல நாளையும் குறிக்கிறாரு. எல்லா மன்னர்களுக்கும் முடிசூட்டு விழாவுக்கு வரும்படி செய்தி சொல்லி அனுப்புகிறாரு. முடிசூட்டு விழா அன்னைக்கு
கங்கை போன்ற புனித தீர்த்தத்திலிருந்து தங்க குடத்தால் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் அந்தணர்கள்லாம் வேதத்தை ஓதி அந்த சிங்காசனத்தை பூஜிக்கிறாங்க. தேவர்கள் சந்தோஷப்படும்படி யாகங்கள் செய்கிறாங்க. மணிமகுடத்தை பட்டத்து யானை மேலே ஏற்றி கொண்டு வந்து பூஜை பண்ணுறாங்க. பொன்னாலான 5 தலை நாகப்பட்டினத்தை மேலே கவித்த சிங்காசனத்தின் மீது தடாதகை பிராட்டியாரை அமரச் செய்து, அப்புறம் வேதங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க அப்போ தடாதகை பிராட்டியாருக்கு புண்ணிய நீரால் அபிஷேகம் செய்கிறாங்க. அப்புறம் நவமணிகளால் பதிக்கப்பெற்ற ஆபரணங்களை போட்டு அலங்காரம் பண்ணி சிங்காசனத்தில் அமரச் செய்து பாண்டிய மன்னன மலையத்துவஜ மகாராஜா அவங்களுக்கு மணிமுடி சூட்டுறாங்க. அப்புறமா தடாதகை பிராட்டியார் வந்து ஒரு வெள்ளை யானை மேலே ஏறி நகர்வலம் வராங்க. இதை பார்த்த மலையத்துவஜ மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கொஞ்ச நாள் கழித்து மலையத்துவஜ மகாராஜா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பை நம்ம தடாதகை பிராட்டியார் ஏற்றுக்கிட்டு சிறப்பாக ஆட்சி பண்ணுறாங்க. கன்னி பருவத்திலே அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுனால மதுராபுரியை கன்னி நாடுன்னு சொல்லுவாங்க. கன்னி பருவத்திலே அரசாட்சியை ஏற்றுக்கிட்ட முதல் பெண்ணரசியான தடாதகை பிராட்டியார் தான் அன்னை மீனாட்சி. திருச்சிற்றம்பலம்.